கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1691 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 42 அதிகாரம் 4வது வசனம், அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். ஆண்டவருடைய வசனத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். இன்றைக்கு சபைகளில் வசனத்தின்படி நடக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் உலகத்திலே நடக்கிற தவறுகளை சீர்திருத்துவதற்காக சபை பாடுபட்டது. இன்றைக்கு உலகம் சபைக்குள்ளே வந்துவிட்டது. உலக எண்ணங்கள், உலக அதிசயங்கள், உலக காரியங்கள், உலகத்திலே எதிர்பார்க்கிற செயல்களெல்லாம் சபைக்குள்ளே வந்துவிட்டது. எனவேதான் சபைக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறது. சபைக்குள்ளே பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம்? நன்றாக யோசித்து பாருங்கள். உலக காரியங்கள் சபைக்குள்ளே மெதுவாக நுழைந்து விடுகிறது. கர்த்தருடைய காரியம் மெதுவாக மறைகிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வேதத்திற்கு, வார்த்தைகளுக்கு, வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்குமா? தீவுகள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 4 பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டது தீவு என்று பெயர். தீவுகள் வேதத்திற்கு காத்திருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? நன்றாக கவனிங்கள். எப்பொழுது தீவில் இருக்கிற மனிதர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நாட்டுப்பகுதியிலிருந்து மனிதர்கள் வருவார்களோ என்று சொல்லி ஏங்கி காத்து கொண்டிருப்பார்களாம் தீவுகளில் இருக்கிற மனிதர்கள். அதைத்தான் வேதம் இன்னொரு விதத்தில் சொல்லுகிறது, தீவுகள் வேதத்திற்கு காத்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தை அறிந்தவர்கள் தவறு செய்யலாம், வேதத்தை அறிந்தவர்கள் குழப்பலாம். நீங்கள் குழம்பாதிருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வேதத்திற்கு கீழ்ப்படியுங்கள். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். எந்த சபை தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய பைபிள் வசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அந்த சபையிலிருந்து கர்த்தர் போய்விடுவார். எனவே சபை நடத்துகிறவர்களே, ஊழியம் செய்கிறவர்களே, தேவனுடைய வேதத்திற்கு காத்திருங்கள். தேவனுடைய வேதத்தை கை கொண்டு நடவுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை வாழ்க்கையில், தொழிலில் நான் நஷ்டப்பட்டு விட்டேனே என்று கலங்கி நிற்கிற மகனே, மகளே, உனக்காகத்தான் இந்த செய்தி. தேவனுடைய வேதத்தை விட்டு நீ போயிருக்கலாம், அதனாலே உனக்கு இழப்பு வந்திருக்கலாம். மீண்டும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவதற்கு வேதத்தை தியானி, வேதத்தின்படி நட. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கைக்கொள். இயேசுதான் உனக்கு நியாயாதிபதி, மனிதர்கள் அல்ல. வேதத்திற்கு தீவுகளே காத்திருக்கிற பொழுது ஏன் நீ காத்திருக்கக்கூடாது? அந்த வேதம் உனக்கு நன்மையை தரும். வேதம் உனக்கு வெளிச்சத்தை தரும். வேதம் உன் வாழ்க்கையை உயர்த்தும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேதத்திற்கு தீவுகள் காத்திருப்பதைப் போல மனிதர்கள், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கும்படி செய்யும் ஐயா. உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ளும்படி செய்யும். உம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கும்படி செய்யும். சங்கீதக்காரன் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறான், அந்த நம்பிக்கையின்படி நடத்தும் என்று சொல்லி ஜெபித்தான். அதே போல இன்றைக்கு தோல்வியுற்றவர்கள், நஷ்டப்பட்டவர்கள், இழந்தவர்கள், கிடைக்காதவர்கள், எதிர்பார்ப்பு நிறைவேறாதவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு கைப்பிடித்து நடப்பார்களானால் வேதம் அவர்களுக்கு வழிகாட்டும். கற்றுக்கொண்ட வேதத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் அந்த உதவியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கை கொண்டு நடவுங்கள்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.